நமஸ்காரம். 3வது அத்தியாயம் ஆரம்பிச்சோம். நேத்திக்கு 6 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். 3வது அத்தியாயம்ங்கிறது கர்மயோகம். கர்மயோகத்தை பத்தி பகவான் உபதேசம் பண்றார். எப்படி அந்த கர்மங்களை பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் தெளிவான விளக்கம் அவர் தரார். சோ முதல்ல இந்த அத்தியாயம் ஆரம்பிச்சதே அர்ஜுனன் ஒரு குழப்ப நிலையில இருக்கான். ஏன்னா அவ்வளோ உபதேசம் கேட்டுட்டு அவனால டிசைட் பண்ண முடியல நம்ம இப்ப என்ன பண்ணணும்னு. சோ அவர்கிட்டயே சொல்லிடுறான், நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன், அடுத்த இது நான் என்ன பண்ணணும்னு எனக்கு இன்னும் சரியா விளங்கல. அதனால நீ என்ன சொல்றியோ, எனக்கு எது மேன்மை தருமோ அதை நீயே எனக்கு அந்த வழிமுறையை அழகா சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே திருப்பியும் பகவான் பொறுமையா சொல்ல ஆரம்பிக்கிறார். கர்மயோகத்தை பத்தி டீட்டெயில்டா சொல்ல ஆரம்பிக்கிறார். சோ முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்றாரு, நிஷ்டைங்கிறது 2 வகைப்படும். ஞான நிஷ்டைங்கிறது ஒண்ணு, யோக நிஷ்டைங்கிறது ஒண்ணு. சோ அந்த கர்ம யோகத்தை பண்ணி அந்த உறுதியான நிலைக்கு வர்றதுதான் யோக நிஷ்டை. அதே நம்ம இந்த சாங்கிய யோகம் பண்ணி அந்த உறுதியான நிலைக்கு வருது. ரெண்டும் வேற வேற மார்க்கம். சோ இந்த சாங்கிய யோகிகள் பண்ணறது அந்த ஞான நிஷ்டைக்கு போகும், கர்ம யோகிகள் பண்றது யோக நிஷ்டைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்றார். அது மாதிரி யாராலையும் ஒரு க்ஷணம் கூட எந்த செயலும் செய்யாமல் இருக்க முடியாது. ஏன்னா இந்த உடல் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு செயல் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அதுக்கப்புறம் அதாவது புலன்களை நான் அடக்கிட்டேன், தன் வசப்படுத்திட்டேன்னு வெளிப்போக்கா சொல்லி, ஆனா மனசு இன்னும் வசப்படாமல் இருந்தா அது வெறும் ஒரு வேஷதாரி தான், அவா ஒரு நடிப்பு தான். அது ஒரு பொய்யான ஒரு அடக்கம். அது புலனை அடக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசால இன்னும் அந்த போகங்கள் மேல பற்று இருந்ததுன்னா அவன் இன்னும் ஒரு வேஷதாரியா தான் இருக்கான்னு அர்த்தம். வெளியில பார்க்கும்பொழுது என்னமோ அவன் புலன்கள் அடக்கின மாதிரி இருந்தாலும் அவன் வெறும் வேஷம்தான் போடுறான்ற மாதிரி சொல்லி அது வரைக்கும் சொல்லி வச்சிருக்கார். இன்னைக்கு வரதுல நிறைய இன்னும் அவர் ஒரு யஜ்ஞம்ங்கிற அந்த ஒரு இதுல சொல்லுவார். சோ யஜ்ஞம்னு இங்க சொல்றது பெருசா நம்ம ஒரு யாகம் வளர்த்து அந்த ஆவிர்வாகம் போடுறது அது மட்டும் இங்க யஜ்ஞம்னு சொல்றது இல்ல. அவாவா கடைபிடிக்க வேண்டிய அந்த தர்மம், ஸ்வதர்மம்னு சொல்றோம் இல்லையா, அததான் இங்க யஜ்ஞம், வேள்வி எல்லாம் அப்படின்னு சொல்றா. 7வது ஸ்லோகம் பார்க்கலாம். எஸ் த்விந்திரியாணி மனசா நியம் யாரபதேர்ஜுன கர்மேந்திரியை ஹெச் கர்மயோகம். இம்மு போட்டு முடிச்சுக்கோங்கோ, அந்த மாவை அடிச்சுடுங்கோ, ஆன்னு போட்டுக்கோங்க. அசக்தஸ் ச விசிஷ்யதே. சசிரவி மாமி. யஸ்த்விந்திரியாணி மனசா யஸ்த்விந்திரியாணி மனசா நியம் யாரபதேர்ஜுன நியம் யாரபதேர்ஜுன கர்மேந்திரியைः கர்மயோகம் கர்மேந்திரியைः கர்மயோகம் அசக்தஸ் ச விசிஷ்யதே அசக்தஸ் ச விசிஷ்யதே. யஸ்த்விந்திரியாணி மனசா நியம் யாரபதேர்ஜுன கர்மேந்திரியைः கர்மயோகம் அசக்தஸ் ச விசிஷ்யதே. யஸ்த்விந்திரியாணி மனசா நியம் யாரபதேர்ஜுன கர்மேந்திரியைः கர்மயோகம் அசக்தஸ் ச விசிஷ்யதே. ஓகே. சோ போன ஸ்லோகத்துல புலன்களை மட்டும் அடக்கி மனசை வசப்படுத்தாதவா வெறும் வேஷம் போடுறவா அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்ப யார் உண்மையான கர்மயோகி அப்படின்னு அவரே சொல்றார். அதாவது அந்த போகங்கள் மேல அந்த பற்ற முழுமையா தியாகம் பண்ணி அந்த கர்மத்தை அவ கரெக்டா செஞ்சுண்டு அந்த பயன்ல விருப்பம் இல்லாமல் அந்த கடமைகளை செய்பவன் தான் கர்மயோகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான்.
சோ மனசையும் வசப்படுத்தி புலன்களையும் வசப்படுத்தி இந்த போகங்கள் மேல பற்று இல்லாமல் கடமைய கரெக்டா செஞ்சுன்னு இருக்கான் இல்லையா? அவன்தான் உண்மையான கர்மயோகி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கர்மயோகினா என்னங்கிறத கிறிஸ்பா அவர் சொல்லிட்டார். கடமைய செய்யணும், கர்ம பயன் மேல ஆசை துளியும் இருக்கப்படாது, புலன்களை அடக்கியவன், வசப்படுத்தினவன், மனதையும் வசப்படுத்தியவன், ரெண்டுமே வசப்பட்டு இருக்கணும். பற்று இல்லாம செய்யணும், பயன் மேலையும் அவன் இது பண்ணக்கூடாது, உரிமை கொண்டாடக்கூடாது. அப்படி பண்றவன் தான் உண்மையான கர்மயோகி அப்படின்னு கர்மயோகியுடைய ஒரு கிறிஸ்ப் டெபினிஷனை சொல்லிட்டார். சோ இதெல்லாம் சொல்லிட்டு, அர்ஜுனா நீ கண்டிப்பா அந்த கர்மத்தை செய்யத்தான் வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட உறுதிப்பட சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல. நியதம் குரு கர்ம த்வம் கர்ம ஜ்யாயோ ஹ்யகர்மணஹ ஷரீர யாத்ராபி ச தே ந பிரசித்யேத கர்மணஹ. சத்யபிரியா மேம். நியதம் குரு கர்மத்வம் நியதம் குரு கர்மத்வம் கர்ம ஜ்யாயோ ஹ்யகர்மணஹ கர்மஜ்யாயோ ஹ்யகர்மணஹ ஷரீர யாத்ராபி ச தே ஷரீர யாத்ராபி ச தே ந பிரசித்யேத கர்மணஹ ந பிரசித்யேத கர்மணஹ. நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹ்யகர்மணஹ ஷரீர யாத்ராபி ச தே ந பிரசித்யேத கர்மணஹ. நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹ்யகர்மணஹ ஷரீர யாத்ராபி ச தே ந பிரசித்யேத கர்மணஹ. கரெக்ட். Thank you. இப்போ பகவான் சொல்றார், அர்ஜுனா நீ கேட்ட மாதிரியே நீ என்ன பண்ணணும்னு உனக்கு சொல்றேன், ஒழுங்கா கேட்டுக்கோ. சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட அந்த கடமைகளை நீ ஆற்றித்தான் ஆக வேண்டும். க்ஷத்ரியனுக்கு உரிய அந்த கடமைகளை நீ ஆற்றித்தான் ஆக வேண்டும். சோ யுத்தம் பண்றதுங்கிறது உன்னுடைய ஸ்வதர்மம். சோ அது மேலாத அப்படி பார்க்கும் பொழுது அது ஹிம்சை தரக்கூடியதா உனக்கு தோன்றினாலும், அது நீ பற்று இல்லாமல் உன்னுடைய அந்த தர்மத்தை செய்தால், உன்னுடைய கடமையை செய்தால், அதாவது நீ இப்ப யுத்தம் புரியுற, அதனால அவளை கொல்றேன் அந்த மாதிரி நீ எந்த பற்றும் இல்லாமல் நீ அந்த கடமைய பண்ணினா அது உனக்கு மேன்மையே தரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீ யுத்தம் புரிய நீ எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ இப்ப இதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா நம்ம ஒண்ணு யோசிச்சாகணும். இப்போ பல வர்ணத்தார்கள் இருக்கா. இப்போ க்ஷத்ரிய, பிராமண, வைசிய, சூத்ர 4 இது இருக்கு, நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஆசிரமங்களும் அதே மாதிரிதான். பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், இது வானப்பிரஸ்தன், சன்னியாசி எல்லாம் இருக்கு. சோ அவாவாளுக்குன்னு ஒரு ஸ்வதர்மம் இருக்கு, அதை கடைபிடிக்கணும். சோ இப்போ பிராமணனுக்கு அவனுடைய ஸ்வதர்மம் என்னன்னா அஹிம்சை. சோ சத்திரியன் உடனே என்ன, ஐயோ அஹிம்சைங்கிறது தான் ஒரு அற்புதமான இது, அதனால நானும் அதை கடைபிடிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உன்னுடைய ஸ்வதர்மம் அது கிடையாது. சோ அவாவா வர்ணாசிரமத்துக்கு ஏற்ப அவாவா ஸ்வதர்மத்தை கரெக்டா கடைபிடிக்கணும். சோ அத நீ பற்று இல்லாம அந்த கடமைகளை செஞ்சேன்னா அது உனக்கு மேன்மையை தரும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்ற. நெக்ஸ்ட், யஜ்ஞார்த்தாத் கர்மணோ ன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய
முக்த சங்க சமாச்சர. Savita ma'am. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர यज्ञाता कर्मणोऽन्यत्र லோகோயம் கர்ம பந்தனஹ लोकोऽयं कर्मबन्धनः ததர்த்தம் கர்ம கௌந்தேய तदर्थं कर्म कौन्तेय முக்த சங்க சமாச்சர. मुक्तसङ्गः समाचर यज्ञातात् कर्मणोऽन्यत्र लोकोऽयं कर्मबन्धनः கேக்கலப்பா? சவிதா, நெட்வொர்க் ப்ராப்ளம் போல இருக்கு. வேற நெக்ஸ்ட் கூப்பிடுவேன். Next. Santi C ma'am. यज्ञार्थं कर्मयोऽन्यत्र கர்மயோல கர்மணோன்யத்ர कर्मणोऽन्यत्र लोकोऽयं कर्मबन्धनः तदर्थं कर्म कौन्तेय मुक्तसङ्गः समाचर. கௌந்தேயல யார் கவுந்து விழுந்தா? கௌந்தேய த कौन्तेय कौन्तेय मुक्तसङ्गः समाचर यजातात् எதால कर्मणो மாமி यज्ञातात् कर्मणोऽन्यत्र लोकोऽयं कर्मबन्धनः तदर्थं कर्म कौन्तेय मुक्तसङ्गः समाचर. ஓகே. சோ இப்ப இந்த கர்ம பந்தம் எப்படி ஏற்படுறது அப்படின்னா, அவன் தன்னுடைய நலம் அதற்காக பண்ணுற அந்த கடமைகள், அவன் நல்லதோ கெட்டதோ அது தன்னலம் கருதி அவன் பண்ணினான்னா அந்த கர்ம பயனை அனுபவிக்கிறதுக்காக திரும்ப திரும்ப அவன் பிறக்க நேரிடும். சோ அதுதான் கர்ம பந்தமா ஆறுது. சோ அவன் கொஞ்சமும் சுயநலம் இல்லாமல் அந்த கடமையை ஆற்றணும் அப்படின்றான். சோ அதுல துளியாவது அவனுக்கு அந்த சுயநலம் இருந்ததுன்னா அது அவனுக்கு திருப்பியும் அந்த சுழற்சி, பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு இப்படியே போயின்னு இருக்கும். அதுதான் நம்மளுக்கு கர்ம பந்தமா போயிண்டே இருக்கு. சோ அந்த மாதிரி பற்றோட பண்ற அந்த கர்மங்கள் அதனால அவனுக்கு அந்த பந்தம், கர்ம பந்தம்ங்கிறது ஏற்படுறது அப்படின்னா. சோ அந்த கர்ம பந்தத்திலேருந்து நீ உண்மையாவே விடுதலை பெறணும்னா கடமையை பண்ணிதான் ஆகணும். அதனால நீ கடமையை துறந்துட்டு நான் கடமை பண்ணாம இருப்பேன், கர்ம பந்தத்துல இருந்து நான் பிரேக் ஆவேங்கிறது கிடையாது. கடமையை பண்ணணும், ஆனா பற்றற்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ இந்த கர்ம பந்தம் வருமே நான் கடமை பண்ணினாங்கிறது கிடையாது. நீ பற்று இல்லாம பண்ணா நீ கர்ம பந்தத்துல இருந்து விடுதலை பெறுவ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நீ கடமையை ஆற்றாம இருந்தேன்னா அதுவும் உனக்கு பாவம் சேரும். சோ அவர் சொல்றதெல்லாம் செய், கடமைகளை ஸ்வதர்மப்படி நீ செய், ஆனா பற்றற்று செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. மேம் இப்ப கேக்குதுங்களா மேம்? இப்ப கேக்குறது. சோ இங்க அந்த ஸ்வதர்மப்படி அப்படிங்கிறது இல்லையா? சோ அந்த ஸ்வதர்மம்ங்கிறத தான் இங்க இனிமே ஒரு ஃபியூ ஸ்லோகம்ஸ்ல ஒரு யாகத்துக்கு ஈக்குவலா அத சொல்றான். யாகம்ங்கிறது நம்ம எதுக்கு பண்றோம்? தேவதைகள் அதுல மகிழ்ச்சி பெற்று அவ நம்மளுக்கு திருப்பியும் பிரதி பலன்களை நம்மளுக்கு கொடுக்கறா. அந்த மாதிரி செய்யறதுதான் அந்த யாகம். சோ யாகம்ங்கிறது இங்க ஸ்வதர்மமா சொல்ல ஆரம்பிக்கிறா. சோ இப்ப அத அழகா அவ ஏன் அந்த மாதிரி பற்று இல்லாம கர்மம் பண்ணா கர்ம பந்தம் அறுபடும்னு சொன்னார் இல்லையா? அத இன்னும் டீட்டெயில்டா சொல்றதுக்காக பிரம்மா என்ன சொன்னார் அப்படிங்கறத சொல்றார் பகவான். சஹ்யஜா சஹயஜ்ஞா பிரஜாஸ் சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிஹி அனேன
பிரசவிஷ்யத்வம் இம்மு போட்டு முடிச்சுக்கோங்க. அப்புறம் மேன்னு இருக்கிறத வந்து ஏன்னு மாத்திக்கோங்க. ஏஷ ஓஸ்த்விஷ்ட காமதுக்கு. சௌமியா ஸ்ரீராம் மேம். சஹ யஜ்ஞாஃப் பிரஜா சிருஷ்ட்வா. மேம் என் வாய்ஸ் கேட்கறதில்ல. கேக்குறது. சௌமியா ஸ்ரீராம் மேம். சௌமியா மேம் நான் மேம். சொல்லட்டுங்களா? சவிதா வாங்கோ. सह यज्ञाः प्रजा सृष्ट्वा புரோவாச்ச பிரஜாபதிः पुरोवाच प्रजापतिः அனேன பிரசவிஷ்யத்வம். अनेन प्रशविष्यद्यं यद्वम् நோரடி. अनेन प्रशविष्यद्वम् ஏஷவோஸ்த்விஷ்ட காமதுக். एषवोस्त्विष्टकामधुक् ஷ ஏஷவோஸ்த்விஷ்ட காமதுக். एषवोस्त्विष्टकामधुक् सह यज्ञाः प्रजा सृष्ट्वा पुरोवाचा प्रजापतिः अनेन प्रसविष्यद्वम् एषवोस्त्विष्टकामधुक् सह यज्ञाः प्रजा सृष्ट्वा पुरोवाच प्रजापतिः अनेन अनेन प्रसविष्यद्वम् एष ओष्त्विष्टकामधुक्. ரெண்டாவது லைன் தான் டிஸ்ட்ரிபியூஷன் வருது. अनेन प्रसविष्यद्वम् एष ओस्त्विष्टकामधुक्. प्राक्टिस பண்றேன். இடம் வரும்போது புசு 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 புசு. அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்த்விஷ்ட காமதுக். अनेन प्रसविष्यद्वम् एष ओस्त्विष्टकामधुक्. பியூட்டிஃபுல். ஓகேவா? சோ ஒரு கல்பம் ஆரம்பிக்கிறது. அப்ப வந்து பிரம்மா வந்து என்ன பண்ற, எல்லா பிரஜைகளையும் அவர் படைக்கிறார். சோ அவர் வந்து யாகம் பண்ணி எல்லா பிரஜைகளையும் அவர் படைச்சிட்டு சொல்றாராம், நீங்க எல்லாரும் இந்த வேள்வியின் மூலம் இன்னும் மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேள்வி உங்களுக்கு வேண்டிய போகத்தை எல்லாம் தருவதாக ஆகட்டும் அப்படின்னு முதல்ல படைப்பின் ஆரம்பத்துல மக்களை படைச்சு அவளுக்கு நீங்க வந்து வேள்வியை செஞ்சு நீங்கள் பெருகிக்கோங்கோ அப்படின்னு சொல்றா. வேள்விங்கிறது இங்க வந்து என்ன, அவ ஸ்வதர்மத்தை செஞ்சு அப்படின்னு அர்த்தம். தேவான் பாவய தானேன தே தேவா பாவயந்து வஹ. பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயஃ பரமவாப்ஸ்யத. சௌமியா ஸ்ரீராம் மேம். தேவான் பாவயதானேன. நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வஹ. ते देवा भावयन्तु वः. பரஸ்பரம் பாவயந்தஹ परस्परं भावयन्तः ஸ்ரேயஃ பரமவாப்ஸ்யத. श्रेयः परमवाप्स्यत. देवान् भावयतानेन ते देवा भावयन्तु वः. परस्परं भावयन्तः श्रेयः परमवाप्स्यत. देवान् भावयतानेन ते देवा भावयन्तु वः. परस्परं भावयन्तः श्रेयः परमवाप्स्यत. ஓகே. சோ இங்க அதுதான் டீடைல்டா இங்க சொல்றார்.
இப்போ ஒரு வேள்வி, அந்த யஜ்ஞம் அப்படிங்கறது வெறும்னு நம்ம அந்த அக்னியில ஹோமம் பண்ற அந்த யாகத்தை மட்டும் இங்கு சொல்லல. அவளுடைய ஸ்வதர்மங்கள், தானம், தவம், அந்த மாதிரி எவ்வளவோ நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இது இருக்கு. பிராணாயாமம், அப்புறம் புலன்களை அடக்கிறது, அப்புறம் கத்துக்கிறது, வேதங்களை கத்துக்கிறது, பிறருக்கு சொல்லி கொடுக்கறது, மக்களை காக்கிறது, அப்புறமா பயிரிடுறது, எல்லாமே அவளுக்கு ஏத்த அந்த ஸ்வதர்மம்னு இருக்கு இல்லையா, அது எல்லாமே வேள்விதான் அப்படின்னு சொல்றான். சோ அவளுடைய வர்ணம் ஆசிரமத்துக்கு ஏற்றவாறு விதிக்கப்பட்ட அந்த கடமைகளை ஆற்ற வேண்டும். அப்படி பண்ணினா ரிஷிகள், பித்ருக்கள், அப்புறம் பூத பிரேதங்கள், மனுஷா, விலங்கு, பறவை எல்லாரையும் அது சந்தோஷப்படுத்தும். சோ அந்த மாதிரி நீ யஜ்ஞம் பண்ணும்பொழுது அது எல்லாரையும், தேவர்களையும் சரி, மனுஷாலையும் சரி, விலங்குகளையும் சரி, எல்லாரையும் அது சந்தோஷப்படுத்தும். சோ இதுதான் ஸ்வதர்மத்துல நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்ற. நெக்ஸ்ட், இஷ்டான் போகான் ஹி वो देवा दास्यन्ते यज्ञ भाविताः तैर् दत्ता न प्रदायैभ्यः, यैभ्योன்னு இருக்கு, யஹ பண்ணின்றுங்கோ, யோ புங்க்தே ஸ்தேன ஏவ சஹ. ஸ்ரீனிவாசன் சார். इष्टान् भोगान् हि वो देवा, इष्टान् भोगान् हि वो देवा दास्यन्ते यज्ञभाविताः दास्यन्ते यज्ञभाविताः तैर्दत्तान प्रदायैभ्यः तैर्दत्तानप्रदायैभ्यः यो भुङ्क्ते स्तेन एव सः यो भुङ्क्तेस्तेन एव सः. इष्टान् भोगान् हि वो देवा दास्यन्ते यज्ञभाविताः तैर्दत्तानप्रदायैभ्यः यो भुङ्क्तेस्तेन एव सः. इष्टान् भोगान् हि वो देवा दास्यन्ते यज्ञभाविताः तैर्दत्तानप्रदायैभ्यः यो भुङ्क्तेस्तेन एव सः. சோ யாருக்காவது இது ஒவ்வொரு ஸ்லோகமுமே நான் பாஸ் கொடுக்கிற இடத்துல கரெக்டா கமா போட்டு பிரிச்சுட்டேன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா அழகா பகவத்கீதைய படிச்சுடலாம். சோ யாருக்காவது எங்கேயாவது ஸ்லோகத்துல பிரிக்கிறது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்கோ, அப்பப்போ நான் சொல்லிடுறேன். அதனாலதான் வேர்ட்ஸ முதல்ல நான் பிரிச்சு பிரிச்சு சொல்றேன், ஈஸியா நம்மளுக்கு அப்படியே சொல்லறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இப்ப இதுல என்ன சொல்ற, இதான் கடமைகளை நீ கொஞ்சமும் தவறாமல் நீ ஆற்றிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு. சோ நீ உன் ஸ்வதர்மத்தை கரெக்டா நீ பண்ணிட்டு இருந்தேனா அந்த தேவதைகள் அவளுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கு பிரதிபலனா அந்த தேவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கடமைன்னு இருக்கு இல்லையா, ஸ்வதர்மம்னு இருக்கு. சோ அவ நீ வாழ்க்கை நடத்துறதுக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். நீ உன்னுடைய ஸ்வதர்மத்தை நீ பண்ணு, அங்கேந்து அவளோட ஸ்வதர்மத்தை பண்ணி உன்னை வளர்ச்சி அடைய செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உனக்கு எப்படி ஸ்வதர்மம் பண்ற பொறுப்பு இருக்கோ அதே மாதிரி தேவர்களுக்கும் பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. பிரம்மா இந்த மாதிரி மக்களை படைச்சிட்டு அவள்கிட்ட அவ வேள்வியை பண்ணி வளர்ந்துட்டே வரணும். வேள்வியை பண்ணினா அவளோட கடமைகளை கரெக்டா பண்ணிட்டே வரணும். அது தேவர்களையை சந்தோஷப்படுத்தும். அவ தர்மப்படி உங்களை வளர வைப்பார்கள் அப்படின்னு உபதேசம் பண்ற. சோ படைப்புங்கிற ஆரம்பம் இப்படிதான் ஆறுது. சோ ஆமா,
சோ தேவர்கள் வந்து இந்த மாதிரி நீ வேள்விய கரெக்டா பண்ணினேனா அவ வந்து உங்களுக்கு தேவையான அன்னம், தண்ணீர், பூக்கள், பழங்கள் எல்லாமே மனுஷால் உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையும் அவளும் அழித்து கொண்டே வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீ அந்த பொருட்களை எல்லாம் இது பண்ணி, இப்போ நம்மளுக்கு நிறைய பேரு வாய்க்கிழிய சொல்லுவா தெரியுமா, இப்ப அபிஷேகம் பண்ற எதுக்கு இவ்வளோ வேஸ்ட் பண்ணணும், அது பேர் வேஸ்ட் இல்ல, இயற்கை அந்த தேவதைகள் கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறத திருப்பியும் அவளுக்கே நம்ம அந்த இத நம்ம அவளுக்கே திருப்பியும் தரோம். ஹவு டிட் யூ கெட், இப்போ பால் அபிஷேகம் ஏன் இவ்வளவு வேஸ்ட் பண்றான்னு நிறைய பேர் சொல்லுவா. அந்த பாலுங்கிறது எப்படி கிடைக்கிறது, மாடுல இருந்து. மாடுக்கு எப்படி அந்த இது, சோ அது வந்து நீ பார்த்தேன்னா இயற்கை நமக்கு கொடுக்கதை திருப்பியும் நம்ம அந்த தேவர்களுக்கும் இதையும் நம்ம திருப்பியும் காணிக்கையா தரோம். சோ அந்த மாதிரி நம்ம திருப்பியும் அதை இது பண்ணாம உன் சுயநலத்துக்காக நீ அத அந்த பொருட்கள் மேல பற்று வச்சுண்டு உன்வசப்படுத்தின்றேனா நீ பண்றது தப்பாயிடும், நீ வந்து ஒரு திருடன் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ நீ உன்னோட கடமைய பண்ணு, பற்று இல்லாம பண்ணு, உனக்கு வர பொருட்களை திருப்பியும் நீ அந்த இதுலயே வேள்வியா நீ அதை திருப்பியும் யஜ்ஞமா நீ பண்ணிடணும் அப்படின்னு சொல்ற. சோ நம்ம கை எப்பவுமே ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் சுதா அசோக் மேம். சிஷ்டாசினஸ் சந்தக, சந்தோன்னு இருக்கு, சந்தக பண்ணிக்கோங்க. முச்சியந்தே சர்வ கில்பிஷைஹி புஞ்சதே தே த்வகம் பாபா ஏ பச்சந்த்யாத்ம காரணாத். யஜ்ஞசிஷ்டாசினः சந்தக, यज्ञशिष्टाशिनः सन्तः முச்சியந்தே சர்வ கில்பிஷைஹ मुच्यन्ते सर्वकिल्बिषैः भुञ्जते ते त्वघं पापा भुञ्जते ते त्वघं पापा ये पचन्त्यात्मकारणात् ये पचन्त्यात्मकारणात् यज्ञशिष्टाशिनः सन्तः मुच्यन्ते सर्वकिल्बिषैः भुञ्जते ते त्वघं पापा ये पचन्त्यात्मकारणात् यज्ञशिष्टाशिनः सन्तः मुच्यन्ते सर्वकिल्बिषैः भुञ्जते ते त्वघं पापा ये पचन्त्यात्मकारणात्. ஓகே. சோ இந்த மாதிரி நீ யஜ்ஞம் பண்ற இல்லையா, அந்த யஜ்ஞத்துல எஞ்சி இருக்கிறத மட்டும் எடுத்துக்கொள்கிற அந்த சான்றோர்கள் எல்லா பாவத்திலிருந்தும் விடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ உனக்கு வந்ததை நீ திருப்பியும் கொடுக்கணும் யஜ்ஞமா. யஜ்ஞம்னா இங்க சொல்றது என்ன, எல்லாத்தையும் நீ இது பண்ணணும், திருப்பியும் அதை கொடுக்கணும். அதுல எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு பாக்கி இருக்கிறத மட்டும் நீ வச்சுட்டேனா நீ பாவத்திலிருந்து விடுபடுவாய். அந்த ஓகே, அது அப்புறம் நான் சொல்றேன். சோ இங்க வந்து வேள்வி அப்படின்ற அந்த இதுக்கு இங்கே சொல்றா. வேள்வி இந்த யஜ்ஞம், யஜ்ஞம்னா நம்ம திருப்பி திருப்பி சொல்றோமே, என்ன யஜ்ஞம் அப்படின்னா அந்த யஜ்ஞம்ங்கிறது வந்து 5 வகைப்படும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரம்ம யஜ்ஞம், அதாவது ரிஷி யஜ்ஞம்னு அத சொல்லுவா. பிரம்ம யஜ்ஞம்ங்கிறது என்னன்னா நம்ம இந்த வேதங்களை எல்லாம் படிக்கிறது, அறநூல்களை எல்லாம் படிக்கிறது, அதுதான் பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னு பேரு. அடுத்தது தேவ யஜ்ஞம் அப்படிங்கிறது வந்து ஹோமம், ஹோமம் பண்றோம் இல்லையா, அது தேவர்களுக்கு போய் செய்யறது, சோ அது தேவ யஜ்ஞம். அதுக்கப்புறம் வந்து மனித யஜ்ஞம். மனித யஜ்ஞம் அப்படிங்கிறது என்னன்னா அதிதிகளுக்கு உபசாரம் பண்றது. இப்போ நம்மளுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய அந்த கெஸ்ட் அவளை உபசாரம் பண்றது, அது பேரு மனித யஜ்ஞம் அப்படின்னு. 4வது
பித்ரு யஜ்ஞம். பித்ரு யஜ்ஞம்ங்கிறது நம்ம பண்ற அந்த ஸ்ரார்த்த கடமைகள் எல்லாம் பண்றோம் இல்லையா, தர்ப்பணம் பண்றோம், அதெல்லாம் வந்து பித்ரு யஜ்ஞம்னு ஆகும். ஐந்தாவதா பூத யஜ்ஞம். பூத யஜ்ஞம்ங்கிறது என்ன அப்படின்னா, எல்லா பிராணிகள் எல்லா ஜீவராசிகளையும் மனசுல வச்சுண்டு உணவு அளிக்கிறது. இப்போ காக்காக்கு சாப்பாடு போடுறோம், இந்த மாதிரி இப்போ இது ரோட்ல இருக்கிற நாய்க்கு சாப்பாடு போடுறோம், அதெல்லாம் வந்து உனக்கு பூத யஜ்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சோ இதுதான் 5 வேள்விகள் அப்படின்னு சொல்றேன். பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், மனித யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம். இந்த 5 வேள்விகள், பெரும் வேள்விகளை குறிக்கும். சோ இங்க வேள்வினா வெறும் நம்ம பண்ற அந்த அக்னியில போடுற இது மட்டும் கிடையாது, இது எல்லாமே வேள்விகள் தான். சோ தன்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த 5 யஜ்ஞங்களையும் பண்ணிட்டு அந்த பாக்கி இருக்கிறத அனுபவிக்கிறான் இல்லையா, அவன் எல்லா பாவங்களையும் கடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா பாவத்திலிருந்தும் விடுபடுவான். இந்த 5த்தையும் நீ பண்ணி பாக்கி இருக்கிறதுல நீ இது பண்ணிண்டா, அதாவது தன்னலம் கருதாது எல்லா ஜீவனுக்கும் சுகத்தை தரும் இந்த 5 வேள்விகளை செய்யறவன், அதாவது தன்னால எவ்வளவு முடியுமோ, இப்போ நம்மளுக்கு முடியாம பண்றதுங்கிறது கிடையாது, நம்மளால இயன்ற வரை. இப்போ நீ ஒரு ஏழையா இருந்தா உன்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தேவைக்கு ஏற்றபடி இந்த யஜ்ஞங்களை செஞ்சுட்டு அதுல என்ன மிச்சம் இருக்கோ அதை வந்து நீ எடுத்துக்கணும். அதுவும் நீ வந்து ஏன் எடுத்துக்கிற, பிறருக்கு சேவை செய்யறதுக்கு நான் இருக்கணுமே, நான் இருக்கிறதுக்கு எனக்கு அந்த இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கறதுக்கு, அந்த மாதிரி ஒரு இது உயிரோட நான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தின அத ஒரு பிரசாதமா நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யும் பொழுது அவ எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலை பெற்று பரமபதத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் பியூட்டிஃபுல்லா. சோ இன்னைக்கு புதுசா கத்துண்டது இந்த 5 யஜ்ஞங்கள் வாழ்க்கையில நம்ம எல்லாரும் செய்ய வேண்டியது. சோ அதை விட்டுட்டு என்னோட சுகம், என்னோட உடம்பு நன்னா இருக்கணும், என்னுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்காக அனுபவிக்கிறவன் வந்து பாவத்தை தான் செய்யறான், பாவத்தை தான் சம்பாதிக்கிறான், பாவத்தை தான் அனுபவிக்கிறான். அந்த மாதிரி இருக்கப்படாது அப்படின்னு அழகா சொல்ற. இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு லைஃப் சைக்கிள் பத்தி ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு டிபெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அழகான லைஃப் சைக்கிள் பத்தி சொல்ற, பார்க்கலாம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யா தன்ன சம்பவஹ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யஹ. யோ போட்டிருக்கு, யஹ பண்ணிக்கோங்க. யஜ்ஞ கர்ம சமுத்பவஹ. சுதா ஸ்ரீனிவாசன் மேம். அன்னாத் பவந்தி பூதானி अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यादन्न सम्भवः पर्जन्यात् अन्नसम्भवः यज्ञात् भवति पर्जन्यः यज्ञात् भवति स्पर्जन्यः यज्ञः कर्म समुद्भवः यज्ञः कर्म समुद्भवः अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यादन्नसम्भवः यज्ञात् भवति पर्जन्यः यज्ञस्कर्म समुद्भवः. இன்னொருக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க ப்ளீஸ். अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यात् अन्नसम्भवः यज्ञात् भवति पर्जन्यः यज्ञः कर्म समुद्भवः. ஓகே, பியூட்டிஃபுல். சோ அந்த சைக்கிள் இன்னொரு ஸ்லோகத்துக்கும் இருக்கு, சேர்த்து சொல்றேன் நான். அப்புறம் நெக்ஸ்ட் கூப்பிடு மீனு. கூப்பிடுறேன் மேம். சுஜாதா மேம்.
கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யக்ஞே பிரதிஷ்டிதம். அது இந்த அதோட என்னமா? சாரி மேம், ஒண்ணும் இல்ல ஒண்ணு. கர்ம பிரம்மோத்பவம் வித்தி कर्म ब्रह्मोद्भवं विद्धि பிரம்மாக்ஷர சமுத்பவம் ब्रह्माक्षरसमुद्भवम् தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம तस्मात् सर्वगतं ब्रह्म நித்யம் யக்ஞே பிரதிஷ்டிதம். नित्यं यज्ञे प्रतिष्ठितम् பிரதி கிடையாது, பிரதி த प्रतिष्ठितम् ஆ कर्म ब्रह्मोद्भवं विद्धि कर्म ब्रह्मोद्भवं विद्धि ब्रह्माक्षरसमुद्भवम् तस्मात् सर्वगतं ब्रह्म नित्यं यज्ञे प्रतिष्ठितम् कर्म பிரதிஷ்டிதம் ததாது प्रतिष्ठितम् कर्म ब्रह्मोद्भवं विद्धि ब्रह्माक्षरसमुद्भवम् तस्मात् सर्वगतं ब्रह्म नित्यं यज्ञे प्रतिष्ठितम्. இன்னொருத்தர சொல்லுவா மம்மி? இல்ல இல்ல நானா. ஓகே மேம். சோ இங்க வந்து நம்மளுக்கு ஒரு சைக்கிள் படைப்பு சக்கரத்தை பத்தி சொல்ற. அதாவது உயிரினங்கள் எல்லாமே வந்து எப்படி உண்டாகின்றன? உணவிலிருந்து, அன்னம்ல இருந்து உண்டாருது அப்படின்னு. அன்னம் எங்கேந்து உண்டாருது? நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அன்னம் எதுல இருந்து உண்டாருது அப்படின்னு பார்த்தோம்னா ஜலத்தில இருந்து. தண்ணீர் அவசியம் இல்லையா? சோ அந்த உணவுகள் எல்லாத்தையும் உண்டாறதுக்கு தண்ணிங்கிறது அவசியம். சோ அந்த தண்ணிக்கு ஆதாரம் என்ன? மழை. மழை. சோ பார்த்தோம்னா அன்னம் உண்டாவது மழையினாலே அப்படின்னு வரும். மழைங்கிறது எதனால உண்டாருது அப்படின்னா இந்த வேள்வியினால் உண்டாகிறது. வேள்விங்கிறது என்ன? நான் இப்ப சொன்ன மாதிரி வெறும்ன நம்ம அந்த அக்னிக்கு இடுற அந்த ஆகுதி மட்டும் வேள்வின்னு அர்த்தம் இல்ல. நம்ம செய்யக்கூடிய அந்த ஸ்வதர்மம் அப்படின்னு அர்த்தம். உலக நன்மைக்காக செய்யப்படும் எல்லா செயல்களுமே வேள்வி அப்படிங்கிற அந்த இதுல வருது. சத் அதாவது தர்மம், சத்கர்மம், நம்மளுடைய அந்த ஸ்வதர்மத்தை பண்றது, அதுதான் வந்து வேள்விங்கிற. சோ வேள்வி வந்து கரெக்டா உலகம் நன்மைக்காக செய்யப்படும் அந்த வேள்வி, அந்த சத்கர்மங்கள்னால மழை உண்டாருது அப்படின்னு. அதனால்தான் நம்மளுக்கு ஒரு பேச்சுவாக்குல கூட சொல்லுவா, ஐயோ இந்த மாதிரி ஒரு 4 நல்லவா இருக்கிறதுனாலதான் நாட்டுல மழை பெய்யுறதுப்பா அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? அது இதுதான், நல்லது செய்கிற இடத்தில் மழை பெய்யும். சோ மழை வந்து வேள்வியினால் உண்டாகிறது அப்படின்னு. சோ அந்த வேள்விங்கிறது எதனால உண்டாருது அப்படின்னு பார்த்தோம்னா விதிக்கப்பட்ட கர்மத்தினால் உண்டாகிறது. வேள்வி எதனால உண்டாருது அப்படின்னா விதிக்கப்பட்ட கர்மம். சோ விதிக்கப்பட்ட கர்மம்னா என்ன? நம்மளுடைய வேதங்கள். வேதங்கள்ல தான் நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருக்கு இல்லையா? சோ வேதத்தினால் வேள்வி உண்டாகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ அந்த வேதம் வந்து எங்கேந்து உண்டாச்சு அப்படின்னு பார்த்தா சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரனிடமிருந்து உண்டாச்சு அப்படின்னு வந்து முடியறது. சோ நம்மளுக்கு கடைசியில பரபிரம்மத்துக்கு வந்து முடியறது. சோ அந்த வேள்விங்கிறது சாட்சாத் அந்த பகவானுடைய ஸ்வரூபம். சோ அந்த பகவானை அடையணும்னா அந்த பகவானுடைய ஆணைப்படி நம்மளுடைய கடமைகளை நாம் சரிவர ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டட். அவ்வளோ அழகா சொல்லிட்டு வர. உயிரினங்களுக்கு அன்னம் தேவை, அன்னத்திற்கு தண்ணீர் அதாவது மழை தேவை, மழைக்கு வேள்வி தேவை. வேள்வி எங்கேந்து வருது? வேதத்திலேருந்து வருது. வேதம் எங்கேந்து வருது? அந்த பரபிரம்மத்திலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு இது.
சோ அந்த மாதிரி ஸ்வதர்மத்தை கடைப்பிடிக்கலைன்னா இந்த சக்கரத்துல நம்மளுக்கு அடிபட்டு போகும், குழப்பம் உண்டாகும் அப்படிங்கறதையும் அடுத்தது சொல்றேன். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தய தீஹ யஹ அகாயு ரிந்திரியா ராமஹ. ராமோன்னு இருக்கு, ராமஹ பண்ணிக்கோங்க. மோகம் பார்த்த ச ஜீவதி. சுந்தரி மாமி. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் एवं प्रवर्तितं चक्रं நானுவர்த்தயதீஹ யஹ नानुवर्तयतीह यः அகாயுரிந்திரியா ராமஹ अघायुरिन्द्रिया रामः மோகம் பார்த்த ச ஜீவதி. मोघं पार्थ स जीवति एवं प्रवर्तितं चक्रं नानुवर्तयतीह यः अगायुरिन्द्रिया रामः मोघं पार्थ स जीवति एवं प्रवर्तितं चक्रं नानुवर्तयतीह यः अघायुरिन्द्रिया रामः मोघं पार्थ स जीवति. ஓகே. சோ அந்த சக்கரம் இன்னொரு வாட்டி நான் சொல்றேன். மனுஷா அந்த சாஸ்திரத்துல வேதத்துல சொன்ன மாதிரி பண்றதுல வேள்வி உண்டாருது, வேள்வியிலிருந்து மழை உண்டாருது, மழையிலேந்து அன்னம் உண்டாருது, அதாவது உணவு உண்டாருது, உணவுலேந்து உயிரினங்கள் உண்டாருது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு உயிரினங்கள் செய்கிற செயலால் திருப்பியும் வேள்வி உண்டாருது, வேள்வினால இது அப்படின்னு ஒரு சைக்கிள் ஆட்டம் அது போயிட்டே இருக்கு. சோ ஒரு யோகியானவன் துளியும் சுயநலம் இல்லாமல் அவனுடைய கடமைகளை பண்றான். அப்படி பண்ணும் பொழுது அவன் எளிதாக அந்த பரமாத்மாவை அடைந்து விடுவார். ஆனா தன்னுடைய கடமையை கரெக்டா சரிவர செய்யாம இருந்தோம்னா இந்த படைப்பு சக்கரம் இருக்கு இல்லையா, இந்த சுழற்சி ஒன்னு டிபெண்டா இருக்கு, ஒரு சர்க்கிளாட்டம் இருக்கு. ஏதோ நம்ம இந்த கடமைய சரியா செய்யாம இருந்து அந்த போகங்கள்ல பற்று வச்சுண்டு அப்படி இருக்கிறவன் அவன் இஷ்டப்படி மனசுக்கு தோணுனபடி நடக்க ஆரம்பிச்சிடுவான். அப்போ இந்த படைப்பு சக்கரத்துக்கு அவன் இடையூறு விளைவிக்கிறவனா ஆவான். அதனால அவனோட ஆயுசு பாவம் நிறைந்ததா ஆகிறது. ஏன்னா ஒரு சைக்கிள் ஆட்டம் அது அழகா பெயின்றிருக்கு. நீ அந்த கடமைய ஒரு இடத்துல அது தடம் புரண்டாலும் அந்த சைக்கிள் உனக்கு கம்ப்ளீட் ஆகாது, அங்கேருந்து அது வேற வேற டைரக்ஷன்ல போயிடும். சோ மத்த இதெல்லாம் கடமை எல்லாமும் தவறுற மாதிரி ஆயிடும். சோ அது உனக்கு பாவத்தையே சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ ஒரு யோகி, ஒரு சித்த புருஷன்கிறவனுக்கு கடமைங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா கடமையை நீ ஆற்றி அந்த கர்ம பயன்ல நீ பற்று இல்லாம இருந்தா இறைவனை அடைவாய்ங்கிற. பட் ஆனா சித்த புருஷர்களுக்கு பார்த்தோம்னா ஏற்கனவே அவ இறைவனை அடைஞ்சதுனால அவளுக்குன்னு கடமைங்கிறது எதுவுமே இல்லை. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அந்த சித்த புருஷர்களுக்கு கடமைங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ற. இருந்தாலும் அவ கடமைய பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு தன்னையே எக்ஸாம்பிளாவும் சொல்லுவார், இன்னும் பின்னாடி வரும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது. ஓகே, நெக்ஸ்ட். எஸ் த்வாத்மரதி ரேவ சியாத். இத்து போட்டு முடிச்சுக்கோங்க. இந்த தாவ அடிச்சுட்டு ஆ போட்டுக்கோங்க. ஆத்ம திருப்தஸ்ச மாணவக ஆத்மன்யேவ ச சந்துஷ்டக. சந்துஷ்டஸ்ன்னு இருக்கு, இஸ் அடிச்சுட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. தஸ்ய காரியம் ந வித்யதே. வர்ணா மேம்.
यस्त्वात्मरतिरेव स्यात्. மாமி நெக்ஸ்ட் வீக் படிக்கட்டா? கொஞ்சம் Okay. த்ரோட் பெயின் இருக்கு மாமி. Okay. துளசி மாமி. உதய் சார். நோ சார் மேம், நான் சொல்லட்டுமா மேம்? துளசி. यस्त्वात्मरतिरेव स्यात्. यस्त्वात् मरतिरेव स्यात्. आत्मतृप्तश्च मानवः. आत्मतृप्तश्च मानवः. आत्मन्येव च सन्तुष्टः. आत्मन्येव च सन्तुष्टः. तस्य कार्यं न विद्यते. तस्य कार्यं न विद्यते. यस्त्वात् मरतिरेव स्यात्. आत्मतृप्तश्च मानवः. आत्मन्येव च सन्तुष्टः. तस्य कार्यं न विद्यते. यस्त्वात् मरतिरेव स्यात्. आत्मतृप्तश्च मानवः. आत्मन्येव च सन्तुष्टः. तस्य कार्यं न विद्यते. ஒன் மோர் டைம் சொல்லட்டுமா மேம்? இல்லப்பா. ஓகே, தேங்க் யூ. நெக்ஸ்ட். நைவ தஸ்ய கிருதே நார்த்தः நா கிருதே நேஹ கஷ்சன ந சாஸ்ய சர்வ பூதேஷு கஷ்சித் தர்த்தவ்யபாஸ்ரயः. உதய் சார். நைவ தஸ்ய கிருதேனார்த்தः नैव तस्य कृतेनार्थः நா கிருதேநேஹ கஷ்சன नाकृतेनेह कश्चन न चास्य सर्वभूतेषु न चास्य सर्वभूतेषु कश्चिदर्थव्यपाश्रयः. कश्चिदर्थव्यपाश्रयः. नैव तस्य कृतेनार्थः नाकृतेनेह कश्चन न चास्य सर्वभूतेषु कश्चिदर्थव्यपाश्रयः. नैव तस्य कृतेनार्थः नाकृतेनेह कश्चन न चास्य सर्वभूतेषु कश्चिदर्थव्यपाश्रयः. 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 பியூட்டிஃபுல். ஓகே, சோ இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் சேர்த்து என்ன சொல்ற அப்படின்னா, ஏற்கனவே சொன்னதுதான். ஞானிகள் அவளுக்கு ஏற்கனவே அந்த பரமானந்தத்தை அடைந்து விட்டதால் அவளுக்கு கடமை ஒன்றுமே செய்வதற்கு இல்லை, கடமை பண்ணணுங்கிற அவசியம் அவளுக்கு இல்லை அப்படின்னு. ஏன்னா அவ ஏற்கனவே அந்த பரமாத்மாவை அடைஞ்சிட்டா, அவ செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டா அந்த மகா புருஷர்கள். சோ அவ பேரே கிருத்த கிருத்தியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சோ இந்த மனுஷாளுக்கு விதிக்கப்பட்ட அந்த கடமைகள் அது எல்லாமே எதுக்காக மனுஷா செய்யணும்? கடைசியா அந்த பரமாத்மாவை அடையணும் அப்படிங்கறதுக்காக தான் நீ கர்மயோகத்தை கடைப்பிடி, கடமையை செய், இதெல்லாம் சொல்றா. ஆனா அவ ஏற்கனவே அந்த பரமாத்மாவை அடைஞ்சதுனால அவளுக்கு கடமை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. அவளோட தேவைகள்லாம் ஏற்கனவே பூர்த்தி ஆயிடுது. அவளுக்கு புதுசா இன்னும் நான் இது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கறத மாதிரி அவளுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால அவளுக்கு எந்த கர்மமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இன்னும் ரெண்டு முடிச்சுள்ளமா? முடிச்சிடலாம் மேம். உமாகுமார் மேம். தஸ்மா தசக்தஸ் சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷः. புருஷः இல்ல, பூருஷः. தஸ்மாதசக்தः சததம் காரியம் கர்ம சமாச்சர
असक्तो ह्याचरन् कर्म असक्तो ह्याचरन् कर्म परमाप्नोति पूरुषः परमाप्नोति पूरुषः तस्मादसक्तः सततं कार्यं कर्म समाचर असक्तो ह्याचरन् कर्म परमाप्नोति पूरुषः तस्मादसक्तः सततं कार्यं कर्म समाचर असक्तो ह्याचरन् कर्म பரமாப்னோதி பூருஷः. ஓகே. சோ இங்க வந்து திருப்பியும் அந்த கர்ம யோகத்தோட இம்பார்ட்டன்ஸ சொல்றாரு. சோ ஞானிகள் அந்த மகா புருஷர்கள் அவளுக்கு கர்மம்ங்கிறது கிடையாது. ஏன்னா அவ ஏற்கனவே அந்த பரமானந்தத்தை அடைந்து விட்டார்கள். புதுசா அவளுக்கு கிடைக்கணும் அச்சீவ் பண்ணணும்னு ஒண்ணும் கிடையாது. ஆனா நீ அப்படி இல்ல. நீ கர்மயோகம் மூலமா அந்த பரமாத்மாவை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்மயோகத்தினுடைய பயனை சொல்றார். பற்று இல்லாமல் எல்லா பற்றையும் துறந்து கடமையை கரெக்டா பண்றவா அந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை பெற்று அந்த பரமாத்மாவை அடைந்து விடுகிறான். சோ கர்மயோகம்ங்கிறதுக்கு அவ்வளோ பெருமை இருக்கு. அதனால நீ எல்லா கடமைகளையும் உன்னுடைய ஸ்வதர்மப்படி நீ உன் கடமைகளை ஆற்றித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஏன்னா ஞானி கிடையாது, நம்ம மகா புருஷர்கள் கிடையாது. அதனால நான் கர்மத்தெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்ல. ஏன்னா அவளுக்கு மட்டும்தான் அந்த எக்ஸெப்ஷன் இருக்கு. நம்மளுக்கு இன்னும் அந்த கர்மத்தை எல்லாம் நம்ம கர்மயோகம் மூலமா கர்மத்தை கரெக்டா நீ பண்ணிட்டு வா. உனக்கு வேற எதுவும் பெருசா உன்னை சொல்லல, ஞானம் கீனம்லாம் இல்ல. உன் கடமைகளை கரெக்டா நீ பற்று இல்லாமல் செஞ்சுன்னு வந்தாலே நீ அந்த நிலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ற. கர்மணைவ ஹி சம்சித்திம் இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. மாவை வந்து ஆணு மாத்திக்கோங்க. ஆஸ்திதா ஜனகாதயஹ லோக சங்கிரஹ மேவாபி சம்பஷ்யன் கர்த்து மர்ஹசி. உமா மௌலி மேம். கர்மணைவ ஹி சம்சித்திம் कर्मणैव हि संसिद्धिम् आस्थिता जनकादयः आस्थिता जनकादयः लोकसङ्ग्रहमेवापि लोकसङ्ग्रहमेवापि सम्पश्यन् कर्तुमर्हसि सम्पश्यन् कर्तुमर्हसि कर्मणैव हि संसिद्धिम् आस्थिता जनकादयः लोकसङ्ग्रहमेवापि सम्पश्यन् कर्तुमर्हसि कर्मणैव हि संसिद्धिम् आस्थिता जनकादयः लोकसङ्ग्रहमेवापि सम्पश्यन् कर्तुमर्हसि. ஓகே. சோ இப்போ ஜென்ரலாவே நம்ம பார்த்திருக்கோம், ஒருத்தரை நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க. அவ அச்சீவ் பண்ணறதுக்கு ஆல்ரெடி அச்சீவ் பண்ணவா அவ தெரியுமா இப்படி எல்லாம் இருந்தா அப்புறம் அவ வந்துட்டா அந்த மாதிரி ஒன்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட அச்சீவ்மெண்ட்டை பத்தி சொல்லி அவளை என்கரேஜ் பண்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் இங்கே பகவான் கிருஷ்ணரும் என்ன சொல்றார், ஜனகர் முதலிய பல்வேறு ஞானிகளும் பற்றின்றி அந்த கர்மங்களை செஞ்சதனால சிறந்த பேரை அடைந்தனர். அந்த மாதிரி நீயும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மகா புருஷர்கள் இருக்கா. எக்ஸாம்பிளுக்கு சொல்றார், ஜனகன் முதலானன்றார். சோ அந்த மாதிரி யார் யார் நம்மளுக்கு தெரிஞ்ச மகா புருஷர்கள்னா இக்ஷ்வாகு, பிரஹ்லாதன், அம்பரீஷன், ஜனக மகாராஜா எல்லாரும் இந்த லிஸ்ட்ல அடங்குறா. முக்கியமான மகா புருஷர்கள். அவ எல்லாருமே பற்று இல்லாம அவ கர்மங்களை ஆற்றி அந்த பரமசித்தியை பெற்றனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ அர்ஜுனா, நீயும் இந்த உலகுக்கு நீ ஒரு வழிகாட்டியா இருக்கணும். அதுக்காக நீ கர்மங்களை கரெக்டா செய்யதான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ இந்த மாதிரி ஒரு
நீ அவள்லாம் இப்ப உனக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன், பட் இப்ப ஒன்ன நான் எக்ஸாம்பிளா சொல்லி மத்தவாளுக்கு பின்னாடி ஒன்ன ஃபாலோ பண்ணணும். சோ நீ மத்தவாளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். அதுக்காகவே நீ கடமைகளை அவா மாதிரி சரியா செஞ்சு பற்றற்று செஞ்சு அந்த சித்தியை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சோ இப்போ கடமைகளை எப்படி ஆற்ற வேண்டும், அதாவது நீ உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அப்படிங்கறது அடுத்த ஸ்லோகத்துல வரும். ரொம்ப அழகா சொல்லுவார். இப்ப அவர் சொல்லுவார், நானே இருக்கேன், நானே உலக நன்மைக்காக என் கர்மங்களை நான் செஞ்சுட்டுதான் இருக்கேன். ஈவந்தோ நான் கர்மத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவனா இருந்தாலும் மத்தவாளுக்கு ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளா, ஏன்னா என்ன ஃபாலோ பண்றவா எவ்வளவோ பேர் இருக்கா, அதுக்காக நான் கடமையை ஆற்றுகிறேன். அதாவது ஒரு பற்று கிடையாது, இது கிடையாது. நம்ம சொல்றோம், இப்போ ஒரு ரஜினிகாந்த் அப்படி இருக்கான், அவரே பண்றாரு நான் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம் இல்லையா? ஒரு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், லீடர்ஸ், நம்ம மகான்கள் அந்த மாதிரி சொல்றாரு. அதனால கிருஷ்ணர் சொல்றார், நானே கர்மங்களை செய்து கொண்டு இருக்கிறேன், ஈவந்தோ நான் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனா இருந்தா கூட, ஏன்னா நான் மத்தவாளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லுவேன். ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டெல்லாம். ஓகே, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நம்ம 20 வரைக்கும் முடிச்சிருக்கோம். எண்டிங் நேத்து யாரு சங்கீதா சொல்லுங்க. சாந்தி ஸ்லோகா. ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महीं महिषाः गो ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु, सहनौ भुनक्तु, सह वीर्यं कर्वावहै, तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते, पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सत्कमय, तमसो मा ज्योतिर्गमय, मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। Thank you, ma'am. Beautiful. Next week நான் சொல்லட்டு.